ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த இனிய புத்தாண்டில் கரூரில் இருக்கக்கூடிய ரூபி நர்சரி கார்டனுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோங்க. நீங்கள் சின்னதாக தோட்டம் வைக்கணும் ஆசைப்பட்றீங்களா? உங்கள் வீட்டில் பூக்கள் அப்படியே அழகாக பூத்து குலுங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் வந்து ரூபி நர்சரி. இது வந்து கரூரில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பராமரிப்பு வந்து ரொம்ப சூப்பராக பராமரிக்கிறாங்க. தினந்தோறுமே வந்து அதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்தி அந்த செடிகளை வந்து நல்ல உரம் போட்டு நல்லா அழகாக வந்து பாதுகாத்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் இந்த செடியை வாங்கிட்டு வந்து வைத்தாலுமே நமக்கு அழகான பூக்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே பூத்து மலர்ந்து அப்படியே நம்மளை வரவேற்கிறத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. உடனே நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்காக போனால் கூட ஒரு செடி வாங்கிட்டு தான் வருவோம். அந்த அளவுக்கு அழகான ஒரு தோட்டம், ஒரு நர்சரி அப்படின்னு சொன்னால் ரூபி நர்சரி தாங்க. எனக்கு வந்து ரேர் கலெக்ஷன், டிஃப்ரெண்ட் கலெக்ஷனை வந்து கலெக்ட் பண்ணி எங்கள் தோட்டத்தில் வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேங்க. அப்படிப்பட்ட பூக்களை தேடி தான் வந்து செடிகளை தேடி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. எல்லா விதமான கலர்ஸுமே இங்கே வந்து இருக்குது. அது இல்லாமல் ரோஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. டபுள் கலர்ஸ் இருக்குது, அவுட்லைன் இருக்கக்கூடிய ரோசஸ் இருந்தது. ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ். அது க்ரீன் ரோஸ்லாம் நாங்கள் வந்து இங்கே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் நிறையா வந்து அதாவது காய்கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களும் வச்சுருந்தாங்க. அது மருத்துவ குணமுள்ள மரங்களும் செடிகளுமே வந்து இங்கே நமக்கு நிறையா வச்சுருந்தாங்கங்க. நம்ம இனி வரக்கூடிய லாகில் வந்து ஒன்று ஒன்றா இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பூச்செடிகளை தான் கவர் பண்ணியிருக்கோம். ரோஸ் வந்து நாங்கள் வாங்கினோங்க. அதாவது டெய்லியுமே நமக்கு பூத்து நிறையா குலுங்குற மாதிரி சுவாமி படங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்காக ரோஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த கலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொத்துலேயே 10 பூ 15 பூ பூக்கக்கூடிய ரோஸ் செடிகளை வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம். அதுலேயும் கலர்ஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நாட்டு ரோஸு, அப்புறம் வந்து பட் ரோஸ் கலரில் இருக்கிறது, அப்புறம் ஒயிட் கலரில் இருந்ததுங்க, அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருந்தது. இது மாதிரி கலர்ஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து நிறையாவே இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒயிட் கலர் வாங்கினோங்க. அழகாக இருந்தது, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எனக்கு ஒயிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேங்க. சரஸ்வதி மாதாவுக்கு வந்து வெள்ளை கலர் வந்து உகந்தது அப்படிங்கிறதுனால, குழந்தைங்க படிப்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ரோஜா செடி வந்து இங்கே வாங்கினேங்க. இது எப்படி நம்ம பார்த்து வாங்கினோன்னா, இது மாதிரி துளிர் விட்டுருக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நல்லா குச்சி வந்து அந்த நடுவில் இருக்க ஸ்டெம் வந்து நல்லா பெருசாகும், நல்லா துளிர் விட்டு வந்திருக்கணும். அப்புறம் மொட்டுக்கள் வந்து ஒரு பிரான்ச்லேயும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். நல்லா ஹைட் இருக்கணும். அது நடுவில் இருக்க ஸ்டெம் வந்து நல்லா மொத்தமாகவும் இருக்கணும். அதுலேருந்து வந்து கிளைகள் பிரிஞ்சு வருதில்ல, அதிலெல்லாம் துளிர் விட்டுருக்கா, மொட்டுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செடிகள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கும்போது தொடர்ந்து நமக்கு வளர்ச்சியை கொடுத்து பூக்களையும் கொடுக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து கேரிங்காக நம்ம பார்த்து தாங்க வாங்கணும். நம்ம அங்கே பார்க்கும்போது பூத்திருக்கு, வீட்டுக்கு வந்தோடனே பூக்கலை அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம இது மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற செடிகளும் பூக்குங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இப்போ தான் புதுசாக அந்த செடிகள்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கேர் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நர்சரியோடைய ஓனர்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க. இந்த செடியை நம்ம வந்து மேற்கொண்டு வளர வைக்கிறதுக்கும் நம்ம டெய்லியும் பூக்கள் பூக்கிற மாதிரி நம்ம செய்கிறதுக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணணும், உரம் வந்து எப்போ வைக்கணும், என்ன உரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு அங்கே ரெகுலராக என்ன வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க. அவங்கக்கிட்டேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வைங்க. ஏன்னா அங்கே இருக்கும்போது பூக்குது, வீட்டுக்கு வந்தால் பூக்கிறதில்ல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நமக்கு வரக்கூடாது. அந்த ஒரு மைனஸ் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கேயே அவங்கக்கிட்டே எல்லாமே விசாரிச்சுட்டு நம்ம அந்த செடியை வாங்கிட்டு வந்து அது ஒரு குழந்தை மாதிரி தாங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய எப்படி பராமரித்து பார்ப்போமோ அதே மாதிரி அந்த செடியும் நம்ம வந்து பராமரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூக்களை பார்க்க பார்க்க நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்குங்க, நம்ம முகமும் மலருங்க.